ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 8வது மாதமான ஆங்கில மாதத்தில் ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல, 7 மாதம் முடிந்து 8வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த 8வது ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம். ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் ஜோதிட ரீதியாக நிறைய முக்கியமான மாற்றங்களும் நடக்கும். அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தற்போது ஒரு முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாளானது வர இருக்கு. அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய 8ஆம் தேதி அன்னைக்கு. தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மாதமான ஆடியுடைய 23ஆம் நாள். கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது. ஒரே நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குது. என்னென்னா, ஆடி பௌர்ணமியும் ஆடி வெள்ளியும் வருது. இந்த ஆடி பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகளானது உலா வரப்போகுது. அதனால் கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு நீங்கள் பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் ஷேர் பண்ணுறேன். பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த உண்மையான பரிகாரத்தை இந்த வீடியோவில் முதன்மையாக தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும் பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமி இந்த டைம் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் இரவு பௌர்ணமிங்கிறத கணக்கில் வைத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கே பௌர்ணமி வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கோ, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கோ. அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம். பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்ளுவோம். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்துமே முன்வைத்து செய்யலாம். அவை அனைத்துமே நிறைவேறும் என்பது கூறப்படுது. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை காலையிலையோ மாலையிலையோ செய்யலாம். செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும், அதுதான் மிகவும் முக்கியம். இதற்கு ஒரு டம்ளரோ அல்லது சொம்போ வேண்டும். அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்க. அதில் சுத்தமான குடி தண்ணீரை நிரப்பி கொள்ளுங்க. பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயை பார்த்து 2 ஏலக்காயை போடுங்க. அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து 2 கிராம்பை போடுங்க. 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் என்று ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போடுங்க. அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடுங்க. கடைசியாக துளசி இலைகளை அதில் போடுங்க. துளசி இலை கிடைக்காதவங்க வெத்தலையை போடுங்க. இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்க. பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே மகாலட்சுமி, அம்மன், சிவன் இவர்கள் மூவரின் நினைத்து மனதார கூறுங்க. இப்படி கூறி முடித்த பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக குடிங்க. மீது இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலவுடைய வெளிச்சத்தில் வைத்து விடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிங்க. இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு மீதம் தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி விடுங்க. அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது. இந்த முறையில் பரிகாரம் செய்ய எண்ணி 3 பௌர்ணமிக்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் நம்பிக்கையாக கூறப்படுது. மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல்
நீங்கள் நினைத்த கோரிக்கைகள் நினைத்த வேகத்திலே வந்து நிறைவேறும். இதுதாங்க இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரம். ஸோ இந்த பௌர்ணமி பரிகாரத்தை தொடர்ந்து இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஷேர் பண்ணுறேன். இதில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மனசாட்சியின்படி செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். விரயஸ்தானமான 12வது இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வைகள் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களில் உண்டாகுது. ஸோ அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் வரக்கூடிய பாதிப்பு உங்களை நெருங்காது. உடல்நிலையில் உண்டான நெருக்கடிகள் விலகும். எதிரிகளால் தோன்றிய அவமானம் விலகும். செல்வாக்கு உயரும். செய்து வரக்கூடிய வியாபார தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரணடையக்கூடிய நிலை உண்டாகும். இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். இருந்தாலும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் படப்படப்பு, அவசரம், வேகம் என்ற நிலையெல்லாம் இருக்குது. அதன் காரணமாக செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். மனதில் குழப்பம் உண்டாகும். அதனால் இந்த டைம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவதால் நன்மை அதிகரிக்கும். சொத்து விற்பது, வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் வார்த்தைகளில் கவனம் இருப்பது அவசியம். குடும்பத்தினரனை அனுசரித்து செல்வது நன்மை தரும். மாணவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு இந்த டைம் பிற்பகுதி யோகமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் கடகராசி பூசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி திட்டமிட்ட செயல்பட வேண்டியது அவசியம். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருப்பதால் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை நெருங்காது. அதே நேரத்தில் குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைப்பதால் அங்கே சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. உடல் பாதிப்பு விலகும். மருத்துவ செலவு குறையும். உங்கள் செயல்களில் வேகம் விவேகம் இருக்கும். எடுத்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற முடிவோடு செயல்படுவீங்க. இரத்தகாரகன் செவ்வாய் 3வது இடத்தில் சஞ்சரிப்பதால் தைரியம் அதிகரிக்கும். முயற்சி வெற்றியாகும். நினைத்தது நடந்தேறும். வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். செல்வாக்கு உயரும். அப்புறம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பணவரவில் தடை ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்கலாம். அதனால் நிதானமாக செயல்படுவது நல்லது. ஜென்மசூரியன் உங்கள் வேலைகளை வேகப்படுத்துவார். இருந்தாலும் வேலைக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற நிலை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு வேலையிலும் யோசித்து ஈடுபடுவது நல்லது. பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் போட்டிகள் விலகும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். தாய்வழி உறவுகளால் ஆதரவால் நினைத்தது நடந்தேறும். அதிர்ஷ்டக்காரர்களுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். உழைப்பாளர்கள் நிலை உயரும். உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு ஆடி பௌர்ணமி முயற்சியால் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். புதன் வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்களில் கவனம் தேவை. பத்திரம், பண்டு போன்றவற்றில் கையெழுத்திடும் முன் படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும். சிலர் கடன்காரர்களை சமாளிப்பதற்காக நகைகளை அடகு வைக்கக்கூடிய நிலை உண்டாகும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை சுகஸ்தானத்திற்கு உண்டாவதால் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்திற்கு பாதகம் ஏற்படாது. சிலர் புதிய வாகனம், நவீன பொருட்கள் வாங்குவீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இழுப்பறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீங்க. அஷ்டமஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரும். வரவேண்டிய பணம் வரும். அப்புறம் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் நெருக்கடி விலகும். உங்கள் முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டாகும். எடுத்த வேலைகள் முடித்து லாபம் காண முடியும். குடும்பத்தினரோட ஆலோசனைகளை ஏற்பது, வரவு செலவில் கவனமாக இருக்கிறது நன்மையாகும். வியாபார தொழில் முன்னேற்றம் பெறும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.